வணக்கம் நண்பா. நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது உங்களுடன் நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் சரியான நண்பர்கள் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். பல நண்பர்களை வைத்திருப்பது பலனளிக்காது. உண்மையான ஒரு நண்பன் இருந்தால் மட்டும் போதும். அவனே கடினமான சூழ்நிலையில் கை கொடுப்பான். மற்றவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்று யோசிக்காதீர்கள். ஏனென்றால் மற்றவர்கள் எப்பொழுதும் அவர்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் ஏன் மற்றவர்களைப் பற்றி சிந்திக்கிறீர்கள்? உங்களைப் பற்றி சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்க செலவிடப்படும் நேரம் வீணானது. நீங்கள் ஒரு தனித்துவமான மனிதன். உங்கள் இலக்கு வேறு, அவர்களுடைய இலக்கு வேறு. எனவே உங்களுக்கான பாதையில் மட்டுமே கவனம் செலுத்தி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எவருடனும் முழுமையாக ஒட்டிக்கொள்ளாதீர்கள். மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று நண்பனாக இருப்பவன் நாளை விரோதியாக மாறுகிறான். அதுவே காலம் செய்யும் மாற்றம். மற்றவர்கள் மீது வைக்கப்படும் அதிகப்படியான நம்பிக்கையே உங்கள் ஏமாற்றத்திற்கு காரணம். மனிதர்களின் மீது வைக்கப்படும் நம்பிக்கையை உங்கள் இலக்கின் மீது வைத்து செயல்பட்டால் நீங்கள் வெற்றியடையலாம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களிடமே உள்ளது. உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களால் தான் உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாகிறது. உங்களுடைய இலக்கை கண்டு மலைத்து போகாமல் உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் கவனிக்கத் தொடங்குங்கள். ஒரு பெரிய மரமும் ஒரு சிறிய விதையிலிருந்துதான் தொடங்கியது. அதை உணர்ந்து செயல்படுங்கள். தனித்து வாழ்வதற்கு என்றும் அஞ்சாதீர்கள். தவறான மனிதர்களுடன் வாழ்வதை விட தனித்து வாழ்வதே சிறந்தது. மனிதர்கள் உங்களிடம் இருந்து நிறைய எதிர்பார்ப்பதும் உங்களுக்கு அதை திருப்பிச் செய்ய மறுப்பதும் இன்றைய இயற்கை. எனவே மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். உங்கள் கைகளை முழுமையாக நம்புங்கள். உங்கள் பொறுப்புகளை கவனத்துடன் கையாளுங்கள். உங்கள் கடமைகளை நீங்கள் திறம்பட செய்து முடித்தாலே வாழ்க்கையில் வெற்றி கதவுகள் திறக்கும். அதில் சந்தேகமே இல்லை. பயம் உங்களை தடுப்பதில்லை. நீங்கள்தான் உங்கள் பயத்தை காரணம் கூறி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுகிறீர்கள். துணிந்து ஒருமுறை செய்தால் அந்த பயம் காணாமல் போகும். பதட்டத்தில் இருக்கும் போது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். அது தவறாக போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. எனவே வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் போதே எடுக்க வேண்டும். மனிதர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுவது வாழ்க்கையை பற்றிய அவர்களது அப்பார்வையில் இருந்தே வெளிப்படுகிறது. அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே அதை உன் அறிவை கொண்டு ஆராய்ந்து பின்னே உங்களுக்கு சரி என்று பட்ட பின்னே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் பட்டதையெல்லாம் பேசக்கூடாது. ஒரு சூழ்நிலையில் எப்படி பேசினால் சரியாக இருக்குமோ, எது நியாயமாக இருக்குமோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும். பேசக்கூடாத இடத்தில் மௌனமாக இருப்பதே பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். உங்களுக்கு வருத்தம் தரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். அதை தவிர்த்து விடுங்கள். உங்களை மகிழ்விக்கும் மற்றும் உங்களை முன்னேற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டால் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். சத்தத்தை விட வெளிச்சம்தான் மிகவும் வேகமானது. அதனால்தான் மனிதர்களின் முகம் முதல் பார்வையில் அழகாக தோன்றுவதும் அவர்கள் பேசத் தொடங்கியதும் அவர்களை பிடிக்காமல் போவதற்கும் காரணம். மகிழ்ச்சியை எங்கும் தேடாதே. அது உனக்குள்ளேதான் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கிறது. ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை உன்னால் அடையவும் முடியும். அதை நீ முழு நம்பிக்கையுடன் முயற்சிக்க வேண்டும். சிந்திப்பது அளவாக சிந்திக்க வேண்டும். ஒரு விஷயத்தை பற்றி அதிகம் சிந்திக்கும் போது அது தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை அதிகரிக்கிறது. அது உங்கள் மனதிற்குள் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பி நிலைமையை இன்னும் மோசமாக மாற்றுகிறது. உங்களுக்கு இந்த உடல்தான் மிகவும் முக்கியம். இந்த உடல்தான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரை வரப்போகிறது. எனவே உங்கள் உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும். உங்கள் உடல் நலம் நன்றாக வைத்துக் கொண்டால் உங்கள் மனநலமும் நன்றாக இருக்கும். கடந்து செல்ல பாதை இல்லையே என்று நினைக்காதே. நீ நடந்தால் அங்கு உனக்கென ஒரு புதிய பாதையே உருவாகும். சுமைகளைக் கண்டு துவண்டு போகாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உனது காலுக்கு அடியில்தான் உள்ளது. எனவே தன்னம்பிக்கை இழக்காதே. மனம் தளராமல் போராடு. உனது வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். வெற்றிகள் குவியும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.